लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடவும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2150வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம், 699வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணமங்கை பாசுரத்திலே இது 9வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் நம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கேர் கொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கார் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதும் தமிழ் அன்பு நஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரதமே பஞ்சு கலன் பரி பரகாலன் பணுவர்களே எங்கள் கதியே ராமானுஜ மொழியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்று கோழி பதிவிருந்த ஒற்றவனே வேலை அணைந்தருடன் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேண்டும் துணிந்து. 699வது பெரிய திருமொழி பாசுரம். பன்னினை பன்னில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மாலுருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடர் ஜோதியை வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்ணாளரவும் நின்று கண்கள் ஆறளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. என்னுடைய கண்ணு குளிர 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 நான் உன்னை திருக்கண்ணமங்கையிலே கண்டு கொண்டேன் என்கிறார். பசுர் வேத்தி சிசுர் வேத்தி வேத்திகா நரசம் பணி. சங்கீதத்தினுடைய இனிமையை நாற்கால் விலங்கும் அறியும் குழந்தையும் அறியும் பாம்பும் அறியும் என்கிறபடியே இசையினுள்ளே பண்ணாய் பாட்டும் அதன் உள்ளிருக்கக்கூடிய ரசனையாகவும் அதை விரும்பத்தக்கவனாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறார். பண்ணில் நின்றதோர் பான்மையை. பண்ணினை என்று சொன்னது பெருமாளுடைய போக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கும்படி இது புனருக்தி தோஷம் புகாது என்று சொல்லுகிறார் அனங்காச்சாரி. திரும்ப திரும்ப சொன்ன தோஷம் வராது. வடமொழியில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய மாறுதல் தான், டிரான்ஸ்லேஷன் தான் இந்த பாசுரத்தில் வரக்கூடிய பண்ணினை பண்ணாக இருக்கக்கூடியவன் பாசுரங்களாக இருக்கிறான். சங்கீதம் போல் இனிமையானவன், அந்த சங்கீதத்தினுடைய சாரமான தன்மை போன்றவன். பண்ணினை பண்ணில் நின்றது ஒரு பான்மையை அப்படின்னு சொல்ல. அதுக்குதான் அந்த வடமொழி ஸ்லோகம் சொல்லுது. பசுர் வேத்தி சிசுர் வேத்தி வேத்திகா நரசம் பணி. சங்கீதத்துடைய இனிமையை நாற்கால் கொண்ட விலங்குகளும் விரும்புமா, பாம்பும் விரும்பும், குழந்தைகளும் தெரியும். அதுக்கு என்னன்னு புரியலனாலும் கூட அதனுடைய இனிமையானதை மயக்கும் என்று சொல்லக்கூடிய வடமொழி ஸ்லோகத்தினுடைய தமிழ் ஆக்கம் செய்திருக்கிறார் நம்முடைய ஆழ்வாரர். பாலுக்குள் நெய் எப்படி மறைந்திருக்கிறது என்று தெரியாதது போல எங்கும் மறைந்திருக்கக்கூடியது. மால் உருவாய் நின்றவன் என்றால் விண்ணையும் மண்ணையும் அளக்கக்கூடிய திருவிக்கிரமனாக இருக்கக்கூடிய உபய விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய விளங்கும் சுடர் ஜோதியை பரஞ்சோதி மயமாக எப்போதும் திருமேனி உடையவன் யாக ஸ்வரூபி அவன்தான். விளக்கின் ஒளியை போல இருக்கக்கூடியவன், விளக்கின் ஒளி போல சுயமாக பிரகாசம் உள்ளவன், பூமி போல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுபவன், மலையை போல் ஒருவராலும் அசைக்க முடியாதவன், அலை நீரினை போல் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் நினைக்கிறானோ அங்கெல்லாம் சென்று கொடைய ஆற்றல் பெற்றவன், அடியாரிடத்திலே எப்போதும் பக்தியும் அவரிடம் பாசமும் கொண்டவன், சிறந்த புத்தியை அளிப்பவன்,
மறையோர்தங்கள் என்றால் வைதிகர்களுக்கு கண்ணை போன்ற பெருமானே, என்னுடைய கண்கள் திருப்திப்படுகிற அளவுக்கு திருக்கண்ணமங்கையுள்ளே நான் கண்டுகொண்டேன் என்கிறார். பூமியானது சர்வம் சகா என்ற பெயருக்கு ஏற்ப எல்லாவற்றையும் பொறுத்திருக்கிறது. தனுர்தராய வித்மகே சர்வசித்தியை செய்தீமகே தன்மோதரா பிரச்சோதயாது என்று பூமி தேவியுடைய காயத்ரி. என்னதான் நம்ம அதை நோண்டினாலும், பள்ளம் நோண்டினாலும், பெரிய பெரிய பில்டிங் கட்டினாலும், எது பண்ணாலும் அது பொறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. தரை என்றால் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுப்பவள் என்று பொருள். அப்படி இருக்கக்கூடியவன் தரா சொருகியாக, தரை சொருகியாக, பூமியாக இருக்கக்கூடியவன் பெருமாள். இப்படிப்பட்ட சுபாவம் இருந்து கொண்டிருந்தால் உறுதி இல்லாதவனா என்றால் அவனைப் போல மலை போல உறுதி நிற்கவன். தண்ணீர் எப்படி பள்ளமான இடங்களில் பாயுமே தவிர, அதுபோல விதுரர், மாலாக்காரர், குகன் போன்ற பக்தர்களிடம் சாதாரணமாக சென்று சேர்ந்தவன். எல்லோருக்கும் புத்தியை கொடுக்கக்கூடியவன். கீதையிலே தானே ஜோதி வாய் திறந்தவன். கீதையிலே சொன்னது போல நானே ஜோதி சுரூபமாக இருக்கிறவன், புத்தியை தரக்கூடியவன் என்று சொல்லுகிறவன். வைதிகர்களுக்கு கண்ணை போன்றிருக்கிறவன். அப்படிப்பட்டவனை நான் திருக்கண்ணமங்கையுடைய கண்டுகொண்டேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. நாளை திருக்கண்ணமங்கையுடைய 10வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை, பால் உள் நெய்யினை, மாலுருவாய் நின்ற விண்ணினை, விளங்கும் சுர ஜோதியை, வேள்வியை, விளக்கொடி தன்னை, மண்ணினை, மலையை, அலை நீரினை, மாலை மாமதியை, மறைவோர்தங்கள் கண்ணினை கண்கள் ஆளரவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. காயேன வாச்சா மனசேந்திரியவா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி என்று சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாடுவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.